ஆண்டாள் திருப்பாவை. மார்கழி நோன்பு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால், பண்டு ஒருகால் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோன்பு இருந்து எம்பெருமானின் அருளால் தெய்வீக சுகபோகங்களை அனுபவிக்கும் தோழியே, நாங்கள் அழைத்த பின்பும் வாசல் கதவை திறக்காமல் பதில் ஏதும் சொல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நறுமணம் கொண்ட துளசி மாலை சூடிய ஸ்ரீமன் நாராயணன் விரும்பி அருள் தந்திடுவான். யமனால் வஞ்சிக்கப்பட்ட கும்பகர்ணனும் தோல்வி அடைந்து அவனுடைய தூக்கத்தை உனக்கு பரிசாக தந்துவிட்டானோ. தூக்கத்தை அதிகமாக விரும்புபவளே, பெண் குலத்திற்கு அணிகலன் போன்றவளே, நாங்கள் அனைவரும் மார்கழி நீராட வேண்டும். உடனே வந்து கதவை திறப்பாயாக. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உலன், கோதில் குலத்தரன்றன் கோயிற்பினா பிள்ளைகால், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமானின் திருமலர் பாதமோ 7 பாதாள லோகங்களுக்கு கீழேயும், மலர் சூடிய சடைமுடியோ எல்லா உலகங்களையும் கடந்து நிற்கின்றது. சிவபெருமான் ஒருவன் அல்ல. திருமேனியின் ஒரு பாகம் சக்தியாகவும் மறுபாகம் சிவனாகி அர்த்தநாரீஸ்வரனாகவும் விளங்குகின்றான். 4 வேதங்களும் விண்ணகத் தேவர்களும் பூவுலகும் சேர்ந்து துதி பாடினாலும் அவன் பெருமைகளை பாடி முடிக்க இயலாது. அடியவர்களுக்கு நண்பனாகி தொண்டர்களின் இதயத்தில் குடிகொண்டு இருப்பவன். திருக்கோவிலில் சிவபெருமானுக்கு செய்ய விரும்பும் குற்றமற்ற பெண்களே, எது சிவனுடைய ஊர், எது சிவனுடைய பேர், யார் சிவனுக்கு சொந்தக்காரர்கள், யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள், எந்த பொருளால் அவனை பாடி துதிக்க முடியும், எப்படி பாடுவது என்று தெரியவில்லையே தோழி.